Acts of the Apostles, chapter 2, verses 1 to 4. Today we heard verses 42 to 47. Alright, பிரியமானவர்களே, நாம் இந்த வேத பகுதியின் தலைப்பிலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 துவங்கி 4 வரையிலும் ஜனவரி மாதத்தின் கருப்பொருள் ஒற்றுமையில் வல்லமை என்ற ஒரு தலைப்பிலே நம் தேவனுடைய செய்தியை கேட்க இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை. இன்றைக்கு இந்த தலைப்புக்கு கீழே நான் கொண்டு வருகிற ஒரு தலைப்பு, டுகெதர் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவில் ஒன்றுபட்டவர்கள் என்ற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை. நான் எடுத்திருக்கிற வேத பகுதி, இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் 42 துவங்கி 47ஆம் வசனம் வரையிலும். So we are going to base our study on the topic together in Christ, and our scripture will be Acts of the Apostle chapter 2 verses 42 to 47. And may the Lord speak to us. ஆண்டவர் நம்மோடு கூட அவருடைய வார்த்தையிலே பேசுவாராக. நம்ம எல்லாரும் சொல்வோம் அல்லேலூயா. ஆரம்ப திருச்சபையை குறித்து தான் இந்த வேத பகுதி. This scripture portion is the day when the church began, or the foundation of the early church. திருச்சபை ஆரம்பிக்க அல்லது திருச்சபை தொடங்கின ஒரு காலம். அந்த தொடங்கின காலத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கு நம்முடைய வேத வசனமாக நாம் வாசிக்க கேட்டோம். ஆமென் சொல்லுவோம். கர்த்தருக்கு மகிமை. இந்த வேத பகுதியில் இருந்து இன்றைக்கு நம்ம சில பாடங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் முதலாவது உங்களுக்கு மீண்டுமாக செய்யப்பட்ட ஒரு ஆய்வை குறித்து நான் விவரிக்க போகிறேன். I want to begin with a statistics that was done in the US among the churches. They picked about 525 churches and they picked about 180,000 Christians in these churches. பிரியமானவர்களே, ஒரு ஆய்வு ஒன்று 2014 இந்த ஆய்வு செய்யப்பட்டது. இவர்கள் என்ன செய்தார்கள்? அமெரிக்காவிலே 525 திருச்சபைகளை இவர்கள் சபையில் உள்ள விசுவாசிகள் 1,80,000 விசுவாசிகளை பேட்டி கண்டார்கள். இந்த பேட்டியிலே அநேக கேள்விகளை கேட்டார்கள். சபையின் ஒழுக்கத்தை குறித்து கேள்வி கேட்டார்கள். அது மட்டுமல்லாமல் சபையுடைய போதனைகளை குறித்தெல்லாம் கேள்வி கேட்டார்கள். The questions were simple. They asked questions related to the discipline in the church and also the teachings of the word of God in the church. அப்புறம் தான் பிரியமானவர்களே, இந்த ஆய்வுடைய கடைசி முடிவு, towards the closing of this survey or whatever statistic that they wanted to take, இதைத்தான் இவர்கள் கண்டார்கள். இவர்கள் சொன்னார்கள், இந்த குழுவை ஒரு 5 குழுவாக பிரிக்க முடியும். எப்படி இந்த 5 பிரிவாய் பிரிக்க முடியும்? இந்த 1,50,000 பேர் இந்த 5 குழுக்குள்ளார அடங்கி இருக்கிறார்கள். முதலாவது சொன்னார்கள், ஒரு குழு மக்கள் ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கிறார்கள். ஒரு குழு மக்கள், இந்த 1,80,000 பேர்ல ஒரு கூட்டம் இருக்கிறது, அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு உறவு இல்லை. அல்லேலூயா. They found out of the 180 people who were surveyed, they found firstly there was one group of people who were very far away from God. Though they came to church, yet they were far away from God. They did not have a relationship with God. ஆண்டவரோடு கூட ஒரு உறவு இல்லாத ஒரு வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இரண்டாவது குழு மக்கள், இவர்கள் ஆண்டவரை அறிய விரும்புகிறார்கள், ஆனாலும் அறியாமல் இருக்கிறார்கள். They are willing to know about God, but they do not know God. ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ள விருப்பம் இருக்கு, ஆனால் இன்னும் அறியாது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கே? சபைக்குள்ளே.
Where are these people? They are among the 180,000 people in the church. One group of people do not know God, another group of people, they want to know God, but they yet do not know God. They are willing to know God, but they do not know. மூன்றாவது ஒரு கூட்டம், they are beginners. அவர்கள் கர்த்தருக்குள்ளார தொடங்கி இருக்கிறார்கள். Either they have given their lives only recently, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்ன தான் ஆண்டவர்கிட்ட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். Somehow only all of a sudden only now they are beginning to look for God. இப்படி ஒரு கூட்டம். So these are the beginners, ஆரம்ப கிறிஸ்தவர்கள். சபைக்கு ரொம்ப நாளா வந்துட்டு இருக்காங்க, ஆனா திடீர்னு ஒரு நாள் தொடப்பட்டு இப்ப கர்த்தருக்குள்ளார தொடங்கி இருக்கிறார்கள். நான்காவது ஒரு குழு, அவர்கள் தேவனோடு நெருக்கமாய் இருக்கிற ஒரு குழுவினர். They are close to God. They have a relationship with God. And fifthly, there is one group of people who are God-centered people. Shall we say amen? தேவனை மையமாய் வைத்து தேவனுக்குள்ளார தான் என்ன செய்தாலும் அந்த குடும்பத்திலே ஆண்டவர் தான் முதல். அவர்கள் ஆண்டவரை வைத்து தான் எதையும் செய்வார்கள். இப்படி என்ன செய்தாலும் தேவன், God is their center. Amen. என் பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, இந்த 5 குழுவிலே நீங்களும் நானும் எந்த குழுவை சார்ந்தவர்கள் என்ற ஒரு எண்ணம் எனக்கு உண்டானது. Which group do you belong to? எந்த குழுவை நீ சார்ந்தவளாய் இருக்கிறாய் என்ற ஒரு சிறிய எண்ணம் எனக்கு உண்டானது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆக. தேவன் பெரியவர். ஆமென் சொல்வோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர். இன்றைக்கு உலகம் எங்கும் சொல்லப்படுகிறது, there are so many denominations. Somebody made a study about denomination. பிரியமானவர்களே, இன்றைக்கு வெவ்வேறு மத பிரிவு குழுக்கள் உண்டு. மெத்தடிஸ்ட் என்றும், லூத்ரன் என்றும், ஆங்கிலிக்கன் என்றும், கேத்தலிக் என்றும், அல்லது நம்ம சொல்லுவோம், யார் இண்டிபெண்டன்ட் என்று சொல்லுவோம். அந்த வார்த்தை இண்டிபெண்டன்ட் என்று நாம் சொல்லுவோம். பிரியமானவர்களே, எத்தனை பிரிவினை, அதாவது பிரிவினைகள் இருக்குது. ஆனால் இவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் அப்படின்னா, எல்லாரும் ஆண்டவரை தான் தொழுது கொள்கிறோம். ஆமீன் சொல்லுவோம். அல்லேலூயா. குழுக்களாக இருக்கிறோம், ஆனால் தொழுது கொள்கிறது யாரு? ஆண்டவர் இயேசு ஒருவரே. ஆனால் இந்த பிரிவினையை நாம் பார்க்கிறோம். அதாவது பல மத பிரிவு குழுவினர்கள் என்று நாம் சொல்லலாம். இது ஆய்வு செய்து சொல்லப்படுகிறது. There are 41,000 denominations throughout the world. And in America alone, they did a search and they said there are 1,200 denominations in America alone. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் பெரியவர். இப்படிப்பட்ட வார்த்தைகளை உனக்கு கொடுத்து நான் உன்னிடத்தில் எப்படி தெரியுமா ஆரம்பிக்கலான்ட்டு விரும்புகிறேன். இயேசு ஒரு காரியத்தை சொன்னார். அது என்ன என்று நாம் கவனிப்போமா? வேதத்திலே யோவான் 17ஆம் அதிகாரத்திற்கு வந்தீங்கன்னா, if you will come with me to John's Gospel chapter 17, I invite you to come to John's Gospel chapter 17 and I want you to come to verse 21. 21வது வசனத்துக்கு வாருங்கள். The verse goes like this, that they all may be one, as you, Father, are in me and I in you, that they also may be one in us, that the world may believe that you sent me. நாம் கேட்போம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிடத்திலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாக. அவர்கள் எல்லோரும் யார்? அந்த அவர்கள் நம்ம தான். ஆமென். வேதத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக. நல்ல கவனிங்க வசனம் சொல்ல, அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், உலகம் அதை கண்டு விசுவாசிக்கத்தக்க நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல
அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். இயேசு வேண்டிக் கொண்டாராம், இந்த பூமியில் இருக்கும்போது நாம் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் ஒன்றாய் இருக்க. எதற்காக ஒன்றாய் இருக்கணும்? எல்லாரும் நம்பத்தக்க. ஆமென். உலகம் நம்பத்தக்க நம் சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப இந்த ஒற்றுமை, ஒன்று கூடுதலை குறித்து Jesus spoke about unity. He said just as how the Father and Jesus are one, he also highlighted saying, Lord, I pray that people all around will be united, will be one, so that the world will believe. Amen. உலகம் நம்பத்தக்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உலகம் நம்பத்தக்க இவர்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும். சாத்தான் என்ன செய்கிறவனாய் இருக்கிறான்? குழப்பத்தை கொண்டு வருகிறவனாய் இருக்கிறான், பிரிவினையை கொண்டு வருகிறவனாய் இருக்கிறான். குடும்பத்தில் பிரிவினை, பிரியமானவர்களை சபையிலே பிரிவினை நாம் பார்க்கிறோம். பிரிவினை எங்கும் பார்த்தால் பிரிவினை. வேலை இடத்துக்கு போனால் கூட வேலை இடத்துல கூட பிரிவுகளை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் விரும்புகிறது என்ன? What God intends, what God desires. He desires oneness, He desires unity among us. ஆண்டவர் ஒருமையை பாடை விரும்புகிறார், ஒற்றுமையை விரும்புகிறார். அது குடும்பத்திலையும் இருக்கணும், அது சபையிலையும் இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்கள் எல்லா இடங்களிலும் அந்த ஒருமனை பாடி இருக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை, ஒருவேளை பிரிவினையிலே நீ சிக்கிக்கொண்டு குடும்ப பிரிவினை பல பிரிவினைகளில் இருக்கிறனா, இந்த மாதம் உன்னுடைய மாதம். ஆண்டவர் இணைக்கிற ஒரு மாதம். கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவினை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள ஒரு பிரிவினை, சபையில பிரிவினை, இப்படி பிரிவினை இருக்கிற இடத்துல ஆண்டவர் ஒருமையை கொண்டு வர வல்லவராயிருக்கிறார். வலது கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் இந்த ஒருமை ரொம்ப முக்கியம். Oneness is very important. The Bible speaks about it. All through the Bible, in the Old Testament, in the New Testament, you read about it. இவைகளை குறித்து நீங்கள் வாசிக்கிறீர்கள். நான் உங்களுக்கு ஒரு சில சூழ்நிலைகளை சுட்டி காட்டுகிறேன், கேளுங்கள். ஆதியாகமம் புஸ்தகத்திலே 11ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, நோவாவின் காலத்துக்கு பின்பு, நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது? பூமி வெள்ளத்தினால அழிக்கப்பட்டது என்று நாம் அறிகிறோம். அதற்கு பிற்பாடு மனிதன் எல்லாரும் ஒன்று இணைந்து அவர்கள் பாபில் கோபுரத்தை கட்டத் தொடங்கினார்கள். அப்போது ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, மனிதன் ஒருமித்து விட்டான், அவனால கூடாதது ஒன்றும் இல்லை. நல்ல கவனியுங்கள், வேத வசனம் மிக அருமையாக சொல்லிக் கொடுக்கிறது. பாபேல் கோபுரத்தை கட்டத் தொடங்கின இவர்கள் ஒன்றாய் இணைந்து விட்டார்கள். மனிதன் ஒன்றாய் இணைந்து விட்டால் அவனை யாரும் தடை செய்ய முடியாது. When man comes together, when we are united together, when we are together, even God declares that it is impossible for anyone to stop him. But and then in the Tower of Babel, we see God stopped man because that was not God's will. What was God's will? God's will was for man to multiply and fill the earth. தேவனுடைய சித்தம் என்ன? மனிதன் பலுகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும் என்றது தேவனுடைய சித்தம். ஆனால் மனிதன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அவன் ஒன்றாய் இணைந்து கொண்டு அவன் பாபில் கோபுரத்தை கட்டி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் பார்க்கிறார், மனிதன் இணைந்து விட்டான், அவனால கூடாதது ஒன்றுமில்லை. Nothing is impossible when man is united. Look at verse 6. ஆதியாகமம் புஸ்தகத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள், என்னோடு கூட 11ஆம் அதிகாரத்தின் வசனம் 6ஆம் வசனத்தை கவனிக்க உங்களை கேட்கிறேன். I will read for you. It says, and the Lord said, indeed the people are one and they all have one language, and this is what they begin to do. Now nothing that they propose to do will be withheld from them. கேட்போம்.
அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷ்யம் இருக்கிறது. அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து விட்டார்கள். மனிதன் இணைந்து விட்டான், ஒன்றாய் விட்டான். அவனால கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆமென். Man is able to do great things. We can do great exploitation if we are together. ஆமென். நாம் ஒன்றாக இருப்போமே என்றால் நாம் பெரிய சாதனைகளை, வல்லமைகளை உண்டு பண்ணலாம். ஆமென். யோசிச்சு பாருங்க, இந்த சபையில் நம்ம எல்லாரும் ஒன்றாக செயல்பட்டா, இதுவரைக்கும் இந்த 26 வருடங்களில் கர்த்தர் இத்தனை பெரிய காரியங்களை செய்த ஆண்டவர் இந்த சபையில் இன்னும் ஒரு பெரிய காரியம் செய்ய மாட்டாரா? நம்ம எல்லாரும் இணைவோமே என்றால், சாத்தான் தான் பார்க்கிறான், இவர்கள் இணையக்கூடாது, குடும்பமாக இணையக்கூடாது, நல்லா இருக்கக்கூடாது, பிரிவினை, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ளார. யாரெல்லாம் இந்த திருச்சபையிலே இப்போது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, நீங்கள் இணையக்கூடாது. நீங்கள் 2 பேரும் கணவனும் மனைவியுமா எப்போ பார்த்தாலும் உங்களுக்குள்ளார வாக்குவாதம், எப்போ பார்த்தாலும் உங்களுக்குள்ளார பிரிவினை, இதை பார்த்து சிரித்து கொண்டு இருக்கிறவன் சாத்தான். அல்லேலூயா. ஏன்னா ஒற்றுமையிலே என்ன உண்டு? வல்லமை உண்டு. எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. You must be convinced. நீங்க இதை புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். ஒற்றுமையிலே வல்லமை உண்டு. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. வேதத்திலே நான் சில உதாரணங்களை உங்களுக்கு கொடுக்கிறேன். யோசேப்புடைய சகோதரர்கள் இணைந்து ஒரு தீர்மானம் பண்ணாங்க, நம்ம யோசேப்பை பிடிச்சு அவனை கொன்று விடுவோம், அப்புறம் ஒன்றாக இணைந்து வித்து விடுவோம் என்று யோசித்தார்கள். அவர்கள் ஒன்றாய் சேர்ந்த பிற்பாடு இந்த செய்கையை ரொம்ப சுலபமாக முடிச்சிட்டாங்க. யோசேப்பை பிடிச்சாங்க, குழியில் போட்டாங்க, அவனை வித்து போட்டுட்டாங்க. அல்லேலூயா. எப்போது சகோதரர்கள் ஒருமித்து செயல்பட்ட போது, ஆதியாகமம் புத்தகத்திலே 37ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 18-19வது வசனத்திலே இவைகளை வாசிக்கலாம். இவர்கள் வித்து போட்டார்கள். இஸ்ரவேலர்கள் ஒன்றாக இணைந்து வேதத்திலே சொல்லப்படுகிறது, மோசே சீனாய் மலையின் மேலே அவர் போய் பல நாளாய் வரல. இப்போ மோசே மரித்து போனான் என்று ஜனங்கள் அறிந்து ஆரோனை கூப்பிட்டு ஆரோன் கிட்ட சொன்னாங்க, எங்களுக்கு நீர் ஒரு ஆண்டவரை உண்டு பண்ண வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரை உண்டு பண்ண வேண்டும். யாத்திரையாகமம் புத்தகம் 32ஆம் அதிகாரத்தில் முதல் 6 வசனத்தை கவனித்து பாருங்கள். அங்க வசனம் சொல்லுங்க. Go to Genesis, Exodus 32 verses 1 to 6. You will see how the people united themselves and came and stood before Aaron, and they demanded, they said, Moses is now dead. We want a God for ourselves. Now take all our gold and create a God for us. And they created the golden calf. தெரியுமா? கன்றுக்குட்டி ஒன்று பொன்னினால ஆரோன் செய்து அவர்கள் முன்னால இதான் உங்க தெய்வம் என்று நிறுத்தினான். ஏன் இப்படி செய்தான் ஆரோன்? ஏனாக்கா ஜனங்கள் ஒன்றாக இணைத்து விட்டார்கள். When people are united together, they can do all the good things, they can also do all the bad things. They can do all the good things, they can do all the wrong things. Hallelujah. They were united together and they said, they demanded to Aaron, they said, we want a God for ourselves. எங்களுக்கு ஒரு தேவன் வேண்டும் என்று அவர்கள் நின்ற போது ஆரோனுக்கு ஒன்றும் செய்ய முடியல. காரணம் என்ன? அவன் ஒருவனாய் நிற்கிறான். அல்லேலூயா. அவன் ஒருவனாய் நிற்கிறான். ஆரோனுக்கு ஒன்றும் செய்ய முடியல. அவன் தேவனை ஓடி போய் நோக்கி கூப்பிட்டு இருந்திருக்க வேண்டும். ஆனாலும் அவனும் அவர்கள் கேட்டபடியே அந்த கன்றுக்குட்டியை செய்து கொடுத்தான். பிரியமானவர்களே, இப்படி பைபிளில் பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியுமா? என்னாகும் புஸ்தகத்தில் நீங்கள் போனீங்கன்னா 12 பேரை வேகு பார்க்கிறதுக்கு மோசே கானாவூருக்குள்ளார அனுப்பிவிட்டார். Do you know that Moses, there came a time when he chose 12 elders among the tribes and he sent them into the land flowing with milk and honey, and these people came back bringing bad news. இவர்கள் 12 பேரும் வந்தார்கள், துர்ச்செய்தியை கொண்டு வந்தார்கள். காலேபும் யோசுவா மட்டும்தான் நல்ல செய்தியை
பரப்பினார்கள். இந்த துர்ச்செய்தியை கேட்ட உடனே ஜனங்கள் எல்லாம் ஒன்றாயிட்டாங்க. என்னாகமம் புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரத்தில் வசனம் 31 33 வரைக்கும் நீங்க வாசிக்கலாம். ஜனங்கள்லாம் ஒன்றாகி அவர்கள் உடனே யோசுவாவையும் காலேபையும் எதிர்த்து நின்றார்கள், மோசேயை எதிர்த்து நின்றார்கள். நாங்க போக முடியாது, அல்லேலூயா, அந்த தேசத்தில் உள்ள ஜனங்களுக்கு நாங்கள் இரையாகி விடுவோம் என்று சொல்லி அவர்கள் கலங்கினதுனால தான் 40 வருடம் வனாந்திர அனுபவத்தை கடந்து போனார்கள். நாம் கேட்போம், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் பெரியவர். நம்ம எல்லாரும் ஒருமிக்கும் போது, நம் ஒரு நல்ல காரியத்தில் இணையும் போது நல்லதை செய்ய முடியும். கெட்ட காரியத்தில் இணைந்தால் தீய காரியங்களுக்கு ஆளாகி விடுவோம். அதனால தேவனுக்கு நம்ம எல்லாரும் என்ன செலுத்துவோம்? மகிமை செலுத்துவோம். உங்களுக்கு நான் ஒரு 2 பேரை கொடுக்குறேன். கோலியாத்து முன்னுக்கு யார் போய் நின்றது? தாவீது போய் நின்றான். ஜனங்கள்லாம் ஒருமித்து பயந்து கொண்டு சவுலுக்கு பின்னாலும் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவன் மட்டும் என்ன தெரியுமா செய்தான்? Just one man was called David, who was a young, very young boy who was not even selected in the army. அல்லேலூயா, அல்லேலூயா. இராணுவத்தில் கூட இன்னும் தாவீது இணையில, வயசு பத்தாது. அப்படிப்பட்ட ஒரு சின்ன பையன், நான் போய் சண்டை போடுறேன். யார் கூட? கோலியாத்து கூட. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எப்படிப்பா நீ சண்டை போடுவ? ஆயுதங்கள் எல்லாம் அவன் மேலே அவர்கள் தரித்த போது அவனால் நடக்க கூட முடியலையா. இதெல்லாம் எனக்கு வேண்டாம், தூக்கி போட்டுட்டு அல்லேலூயா, போர் ஆயுதங்கள் இல்லாமல் போய் ஒரு போர் செய்கிறவனான கோலியாத்து முன்னால் போய் நிற்கிறான். அல்லேலூயா. ஆனால் இந்த தாவீது ஒருவன் மட்டும் இவன் போய் நிற்கிறான். ஆனால் ஒரு பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? தாவீது தனி மனுஷனாய் நின்றாலும் அவன் தேவனை சார்ந்து நிற்கிறான். எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. யாரை சார்ந்து நிற்கிறான்? தேவனை சார்ந்து நிற்கிறான். ஆதலால் வேதம் நமக்கு சொல்லுகிறது. எல்லாரும் சொல்லுங்க ஆமேன். நீங்கள் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் வசனம் 50 53 வரைக்கும் போய் பார்க்கலாம். அங்க வசனம் நமக்கு சொல்லுகிறது, அவன் 5 கற்களை மட்டும் எடுத்து, அல்லேலூயா, அவன் கவனை வைத்து ஒரே ஒரு கல், 5 கல்லை எடுத்தாலும் ஒரே ஒரு கல்லை தான் எடுத்து அவன் சுற்றி அடிச்சான் பாருங்க. He took a sling and 5 stones. He did not use 4 other stones. He only used 1 stone. And he took the sling and he hit Goliath. கோலியாத்தை அடித்தான் பாருங்க. ஒரு அடி, நாம் சொல்லுவோம் நம்முடைய பாஷையில் நெத்தி அடி என்று சொல்லுவோம். He gave him 1 hit on the forehead. Shall we say praise the Lord? Hallelujah. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, கோலியாத் விழுந்தான். எவன் கையில் பட்டயம் இருந்ததோ அந்த பட்டயத்தை, அதாவது கோலியாத் கையில் பட்டயம் இருந்துச்சு, அந்த பட்டயத்தை எடுத்து அந்த பட்டயத்தை வைத்து அவன் தலையை வெட்டி நின்றான். அதுக்கு பிற்பாடு தான் ஜனங்கள் எல்லாரும் நம்பி ஓடி வந்து பிலிஸ்தியர்களை துரட்டினார்கள். Only after that, after David had killed Goliath, after he had cut the head and lifted up the head to prove that Goliath is dead now, amen, then Israel became united and then they charged and they were able to chase the Philistines. Shall we say amen? My people of God, when you are united either together as people and either as a people of God in the name of God, I tell you, you can do great exploitation. Say amen. Hallelujah. கர்த்தரை நம்புங்கள், நீங்க பெரிய காரியங்களை செய்ய முடியும். இன்னொரு மனுஷனை குறித்து சீக்கிரமாய் சொல்றேன், கேளுங்கள். Do you know about Elijah? If you will go to 1 Kings chapter 18, you should read from verse 20 to 40 indeed. பிரியமானவர்களே, 1 Kings chapter 18 verses 20 to 40, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் வசனம் 20 40 வரைக்கும் நீங்க போனீங்கன்னா அங்க நீங்க பார்க்கலாம். என்னத்தை பார்க்கலாம்? எலியா தீர்க்கதரிசி ஒருவன் மட்டுமே போராடினான். நீங்க யாரை சேவிப்பீர்கள்? யோசுவா கூட கேட்டார். யோசுவா 24ஆம் அதிகாரத்தில் நீங்க யாரை சேவிப்பீர்கள்? அல்லேலூயா. யோசுவா சொன்னா, நானோ என் வீட்டாரோ கர்த்தரையே சேவிப்போம். ஆமென்.
the people kept quiet. Even in Elijah's time, Elijah called the people to stand with him in the name of the Lord. But the people said nothing. இன்னைக்கு நீங்க என்கிட்ட பிரசங்கம் கேட்டுட்டு போலாம், ஒன்னும் சொல்லாம, ஒரு தீர்மானம் இல்லாம, ஆண்டவருக்காக வாழாம, அல்லேலூயா, ஆலயத்துக்கு வாரம் போறோம், ஆனா ஆண்டவர் கூட ஒரு அனுபவம் இல்லாத ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு மறுபடி பிறந்த ஒரு அனுபவம் இல்லாத ஒரு கிறிஸ்தவனாக, தேவனுக்காக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கூட இல்லாம, ஒரு பயம் கூட இல்லாம நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். Do you want to come on God's side? Do you want to come on God's side? நீ ஆண்டவருடைய பக்கம் சாய போறியா? Do you want to come to him? அவர் பக்கத்திலே நீ வருவாய் என்றால், கோலியாத் முன்னுக்கு நிற்க வைத்த தாவீதை போல கர்த்தர் உன்னை உருவாக்க வல்லவர். அல்லேலூயா. எலியாவை போல ஜனங்கள், எலியா கர்த்தரை கூப்பிட்டான், ஆண்டவர் வானத்தில் இருந்து அக்கினியை வர பண்ணி அவன் வைத்திருந்த பலிபீடத்தை பட்சித்தாராம். அப்புறம் தான் ஜனங்கள் கர்த்தருக்கு முன்னால விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். இன்னைக்கு நாம அந்த பாடலை பாடுறோம், கர்த்தரே தெய்வன், கர்த்தரே தெய்வன் என்றே ஆட்பரிப்போம். நம்ம ஆட்பரிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஜனங்க எப்போ இந்த வார்த்தையை கூறினார்கள்? எலியா மூலமாய் வானத்தில் இருந்து அக்கினி வந்த பிற்பாடுதான். இன்னைக்கு நீ எப்படி இருக்கிறாய்? How are you today? Do you stand on Elijah's side? Do you stand on David's side? Do you stand on Caleb and Joshua's side? ஹல்லேலூயா. யார் பக்கமாய் நீ சாய்ந்திருக்கிறாய்? கர்த்தர் உன்னை நேசிக்கிறபடியினாலே உனக்கு நான் உரைக்கிறேன். I want to tell you one more men of God. There were 3 friends, in fact 4 of them. Daniel, Shadrach, Meshach and Abednego. இந்த 4 பேரை குறித்து நம்ம பைபிளில் தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நான் உங்களுக்கு குறிப்பாய் வசனம் 14 இருந்து நீங்கள் வாசிக்கும்படி உங்களை அழைக்கிறேன். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா வேத வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது, அவர்கள் மிரட்டப்பட்டார்கள். தோரா என்ற சமபூமியிலே ராஜா நேபுகாத்நேசர் ஒரு தேவத்தை உண்டு பண்ணி, ஒரு சொர்பத்தை பெருசாக உண்டு பண்ணி, அப்புறம் தேசம் எங்கோ எக்கால சத்தம், எப்பெல்லாம் எக்கால சத்தம் கேட்குதோ எல்லாரும் அந்த தோரா சமபூமியில் நிறுத்தப்பட்ட அந்த போர் சிலையை வணங்குன்னு அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் ஷாட்ராக், மேஷாக், அபேத்நேகோ ராஜா கிட்ட நின்று துணிச்சலாக சொல்லிட்டாங்க, நோ, நாங்கள் விக்கிரகங்களை ஆராதனை செய்ய மாட்டோம், அதை சேவிக்க மாட்டோம், அதை வணங்க மாட்டோம்ட்டார். ராஜாவுக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னா ராஜாவுடைய வார்த்தையை எதிர்த்து யாரும் பேசக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு சர்ச்சில் ஒருத்தர் திடீர்னு பாஸ்டருக்கு விரோதமாக பேசுனா, பாஸ்டர் ஆண்டவர் ஒரு ஊழியனாக, சபையிலே ஆண்டவர் ஆவிக்குரிய ஒரு ஊழியனாக நிறுத்தி வைத்திருக்கிறார். யாராவது பாஸ்டரை குறித்து குறை பேசுனா, என் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருக்கு கோபம் வரும், உண்மை. கர்த்தருடைய பிள்ளைக்கு கோபம் வரணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ராஜாவை எதிர்த்து நின்றுட்டாங்கன்னு சொல்லி 3 பேர் பாருங்க, எல்லாருக்கும் செய்தி போகுது. என்னாண்டு, ஷாட்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்ற இந்த யூத பிள்ளைகள் நம்ம ராஜா நேபுகாத்நேசருக்கு விரோதமா எதிர்த்து பேசிட்டாங்கப்பா, எதிர்த்து பேசிட்டாங்க. ராஜாவுடைய முகநாடி மாறினது, கோபம் வந்துருச்சு ராஜாவுக்கு. ராஜாவுக்கு கோபம் வந்தா ராஜாவுடைய கோப ஆக்கினிக்கு ஆளாகும். ஆண்டவருக்கு கோபம் ஆனா என்ன ஆகும்? நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய கோப ஆக்கினிக்கு ஆளாயிடுவோம். சொல்லுங்க ஹல்லேலூயா. Don't you think so? People of God, I want to tell you, all glory unto the Lord. ராஜா கோபத்துக்கு ஆளானார்கள். ஹல்லேலூயா. அப்போது என்ன நடந்தது? நமக்கு வசனம் சொல்லுகிறது, அவர்களை அக்கினியில் தூக்கி போட்டார்கள். 3 பேரை போட்டார்கள். எத்தனை பேர் அக்கினியிலே நடந்தார்கள்? 4 பேராக. அதனால தான் நம்ம பாட்டும் பாடுறோம், நீ அக்கினியிலே நடந்தாலும் வேகாதிருப்பாய். ஏன்னா நமக்கு ஒரு சாட்சி உண்டு. ஷாட்ராக், மேஷாக், அபேத்நேகோ அக்கினியிலே நடந்தார்கள், வேகவில்லை. அல்லேலூயா. ஆனால் உண்மையான அக்கினி போய் அக்கினியில் நடக்கிறதை குறித்து நீ யோசிக்கலாம். ஆனால் பைபிள் எப்போதும் பேசுது என்னன்னா, அந்த அக்கினி என்னது? உன்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனை. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு தலைக்கு மேலே வாழ்க்கை பிரச்சனைங்க, என் பிரச்சனை தலைக்கு மேலே தீராத பிரச்சனை. சில பேர் சொல்லுவாங்க, ஒன்று தீர்ந்துருச்சுன்னா இன்னொன்று வந்துருச்சு. பாருங்க, வாசல்லையே நிற்குது இன்னொரு பிரச்சனை.
ஒரு பிரச்சனை தீர்க்க நின்றுட்டு இருக்கிற இன்னொரு பிரச்சனை இருக்குது, ஐயோ என்று தலையில கை வைத்துட்டேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த பிரச்சனை தான் உன்னுடைய தீ. அந்த தீயில நீ நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய், நீ வெந்துருகி போக மாட்டாய். யாரெல்லாம் இன்றைக்கு தீயில நடந்து கொண்டு இருக்கிறீர்கள், அது வேலை இடத்துல இருக்கலாம், அல்லேலூயா, உன் தனிப்பட்ட வாழ்க்கையில only you know what is the fire that you are walking in. என்ன தீயில நடந்து கொண்டிருக்கிறாய்? என் கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை நேசிக்கிறபடியினால நீ நினைச்ச இந்த தீயோடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சுண்டு. ஆனா கர்த்தர் சொல்ற, இனிதான் நான் அந்த தீயை கடக்க பண்ணுவேன்னு சொல்றார். வலது கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. அந்த தீயை என்ன செய்வேன்? கடக்க பண்ணுவேன். வலது கையை உயர்த்தி எல்லாரும் அந்நிய பாஷையில கர்த்தரை துதியுங்கள். செல்ல சாத்தானின் கிரியைகள் உடப்படுகிறதை இப்போது பார்க்கிறேன், அந்தகார சக்திகள் உடப்படுகிறதை பார்க்கிறேன். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுகிறவர்கள் ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்கள். அந்நிய பாஷையை பேசுகிறவர்கள் அந்நிய பாஷையில பேசுங்கள். சாத்தானின் நுகதடிகள் உடையம், சாத்தானின் சூழ்ச்சிகள் முறியும், அவன் அலறுவான், ஓடி போவான். உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவுடைய பலன் உன் மேல உண்டு. உன்னை ஒரு நாளும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். யாரெல்லாம் எண்ணி இருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில பல விதமான சாத்தானின் சூழ்ச்சிகள், அவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு மாற்றி போட வல்லவராயிருக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நான் சொல்லட்டா, நேபுகாத்நேசார் ராஜா தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே சொல்லுகிற வார்த்தை, அந்த வார்த்தை என்னன்னா, you know what Nebuchadnezzar finally says after he sees throwing 3 and he sees 4 and the fourth one looks, like God. He looks great, shining, and he looks supernatural. And so Nebuchadnezzar declares there is no other God who can rescue like this. ஹல்லேலூயா. வாசிங்க அந்த வேத வசனத்தை கேட்போம். தானியேல் 3:29 வசனம் கேட்போம். ஆதலால் சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை என்றான். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. கர்த்தர் பெரியவர். எல்லாரும் சொல்லுங்க, பெரியவர். அப்போ இப்போ நம்ம என்ன புரிஞ்சு கொண்டோன்னா, ஒற்றுமையில் வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. இப்போ உன் குடும்பம் பிரிஞ்சு கிடக்குதுன்னு வச்சுக்கேன், அதுக்கு காரணம் என்னன்னா, உன் குடும்பம் பிரிஞ்சு கிடக்கிறதுனால உன் குடும்பம் மீண்டும் மீண்டுமாய் பல பிரிவினைகளுக்கும் ஆளாகிறது, பல நெருக்கங்களுக்கு ஆளாகிறது. பிரிவினை தான் காரணம். அல்லேலூயா. நீ என்ன தெரியுமா நினைக்கணும்? ஒரு மனப்பாடை, ஒற்றுமையை எண்ணணும். அந்த ஒற்றுமைக்கு ஒரே வழி, நம்ம இன்றைக்கு பைபிளில் அப்போஸ்தலர் புஸ்தகம் ஆரம்ப திருச்சபை என்ன செஞ்சிச்சோ அதை நாம் செய்ய ட்ரை பண்ண போகிறோம். நாம் செய்வோமே என்றால் நம்ம குடும்பம் மறுபடி இணையும். ஆமேன்னு சொல்லுங்க. யாருக்கெல்லாம் ஆசை இருக்கும் உன் குடும்பம் இணையின்னு? ஐயோ, பிஞ்சு கிடக்குது, உடைஞ்சி கிடக்கு, பிள்ளைகள்லாம் சிதறடிக்கப்பட்டு கிடக்கிறாங்க. அல்லேலூயா. எல்லாம் அவங்க நினைத்ததை செய்து கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. வாங்க நம்ம கற்றுக்கொள்வோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வசனம் 42 47 வரைக்கும். ஐம் கோயிங் டு டீச் யூ ஷார்ட், வெரி ஷார்ட். சுருக்கமாய் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். முதல் காரியம் நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். வசனம் 42 43. They devoted themselves to the apostles' teaching and to fellowship, to the breaking of bread and to prayer. Everyone was filled with awe at the many wonders and signs performed by the apostles. நாம் கேட்போம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்கதிலும் ஜெபம் பண்ணி உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. இங்கிலீஷில் அங்கே வர வார்த்தை they devoted themselves to the apostles. அப்போஸ்தலர்களுடைய உபதேசங்களிலே, அல்லேலூயா, அந்யோன்யத்திலே, அப்பம் பிக்குதலிலே அவர்கள் ஒன்றாய் இருந்தார்கள். அல்லேலூயா.
எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. இது என்னத்தை காட்டுதுன்னா, எப்படி சீஷர்கள் இயேசுவுக்குள் சீஷர்களாக, ஒரு சீஷன்னா யாரு? ஒரு குருவுக்கு கீழே உட்காந்து கற்றுக்கொள்கிறது போல அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் அப்போஸ்தலர்களுடைய பாதபடியிலே உட்காந்துட்டாங்க. ஆமேன். உபதேசத்தில் உட்காந்து, இன்னைக்கு நீங்களாம் யாருடைய பாதபடியில் உட்கார்றீங்க? உங்கள் மேய்ப்பன், உங்கள் பாஸ்டர். ஆமேன். உங்கள் மேய்ப்பருடைய பாதபடியிலே அமருகிறீர்கள். ஏன்? நீங்கள் என்ன எண்ணுகிறீர்கள்? உங்கள் பாஸ்டர் ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தையை கேட்டு உங்களிடத்தில் கொண்டு வருகிறார். அதனால் அவருடைய போதனையை நாம் கேட்டு கீழ்ப்படியணும். ஆமேன். இப்படி நீங்கள் சேர்ந்து ஒரு மனப்பாடில் வருவீர்களே என்றால் கர்த்தர் இந்த சபையில் பெரிய அசைவை இந்த வருடம் உண்டு பண்ணுவார். ஒரு எழுப்புதல் உண்டாகும். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ முதலாவது நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும்னா, தேவனுக்கான பக்தியை காட்டினார்கள். தேவனுக்கான ஒரு பக்தி, டிவோஷன் டு காட் என்று முதல் பாடம். அவர்கள் எப்படி தேவ பக்தியை காட்டினார்கள்? அப்போஸ்தலருடைய உபதேசத்திலையும் அந்நியத்திலையும் அப்பம் பிக்குதலிலும் அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்களாம். வலது கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம ரொம்ப பேர் எப்படி இருக்கிறோம்? சபையில் பட்டும் படாமல் இருக்கிறோம். வாரம் போகிறோம், ஆனால் எனக்கும் சபைக்கும் ஒன்றுமே கிடையாது. ஒரு அந்நியமே கிடையாது, ஒரு உறவும் கிடையாது. அது சபை அல்ல. சபையில் எப்படி இருப்பார்களாம்? விசுவாசிகள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே தரித்திருப்பார்கள். அப்போ அது பக்தி. அல்லேலூயா. பக்தியற்றவனே, பக்தியற்றவளே, நீ உன் பக்தியை வெளிப்படுத்த கர்த்தர் உன்னை அழைக்கிறார். நம் சொல்லுவோம் அல்லேலூயா. சொல்லுவோமா அல்லேலூயா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலே தரித்திருந்தார்கள். இந்த அப்போஸ்தலர்களுடைய உபதேசம் என்னங்க? இயேசுவை குறித்து தான். அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் பாஸ்டர், நான் உங்கள் பாஸ்டர். ஆனாலும் நான் எப்போ வந்தாலும் என் வீட்டு கதையே பேசுவேன், உலக கதையையே பேசுவேன். அல்லேலூயா. ஆண்டவரை பற்றி ஒரு 2 வார்த்தை சொன்னால் ஒரு 20 வார்த்தை உலகத்தை சுற்றி பேசிட்டு வருவேன். அல்லேலூயா. அது அப்போஸ்தலருடைய உபதேசம் அல்ல. அப்போஸ்தலருடைய உபதேசம் என்ன? கிறிஸ்து தான் மையம். ஜீசஸ். ஏன் இயேசு மரித்தார், உயிர் தெழுந்தார், எங்கள் கண்கள் கண்டன, அதுக்கு நாங்களே சாட்சி. அல்லேலூயா. நாங்க சாட்சி. அதனால அப்போஸ்தலர்கள் என்ன சொல்லி வந்தார்கள்? ஆண்டவரை குறித்து பேசி வந்தார்கள். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி அப்படின்னு வசனம் சொல்லுது. அந்த வார்த்தைனா யாரு? இயேசு. மாம்சமாகி, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ இயேசு தேவன் மாம்சத்தில் வந்தார் என்று சொல்லி நம் வேதத்தில் கற்றுக்கொள்கிறோம். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. அப்போ நம்பர் 1 நம்ம என்ன கற்றுக்கொள்ளனா, ஆரம்ப திருச்சபை அது தேவனுக்கு பக்தியை வெளிப்படுத்தினது. அது எப்படின்னா, அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலே தரித்து விட்டார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் என்ன உபதேசம் பண்ணினார்கள்? ஆண்டவரை குறித்து. வேற ஏதாவது ஒரு போதனை வந்துச்சுன்னா நமக்கு தெரியும் இது தப்பான உபதேசம். அல்லேலூயா. தப்பான உபதேசத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க. எல்லாரும் போயிடவே கூடாது. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 1, இவர்கள் எப்படி தேவனுக்கான பக்தியை வெளிப்படுத்தினார்கள் அப்படின்னா, அப்போஸ்தலர்கள் பாதத்திலே அமர்ந்தார்கள். பைபிளில் நான் நிறைய கற்றுட்டு போகலாம். பாவம் செய்த ஸ்திரீ நாம் பார்க்கிறோம், இயேசுவின் பாதத்தை வந்து நெருங்கி கண்ணீர் சிந்தி, அல்லேலூயா, தைலத்தை ஊற்றி பாதங்களை கழுவி முற்றம் செய்து அந்த பாதத்தை நோக்கினாள் என்று நாம் பார்க்கிறோம். மரியாள் மார்த்தாளை பாருங்கள். மரியாள் நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து இயேசுவுடைய பாதத்திலே உட்கார்ந்துட்டார்.
அல்லேலூயா. நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தாள் என்று பேர் வாங்கினாள். சொல்லுங்க ஆமென். அப்ப கர்த்தருடைய பிள்ளைய ஒரு மரியாதை மாறுனு. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் தீர்க்க சீஷர்களை போல மாற வேண்டும். இயேசுடைய உபதேசத்தில் உட்கார்ந்து 3 வருடம் அவரோடு படுத்து எழுந்து ஊழியம் செய்து இப்படி அப்போஸ்தலர்களுடைய அல்லது சீஷர்களுடைய ஊழியத்திலே அவர் பாதத்திலே அமர்ந்து கொண்டார்களாம். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னை அழைக்கிறார் அவர் பாதத்திலே அமர. ரெண்டாவது ஒரு காரியத்தை வசனம் 44, 45, 46 நாம் வாசிக்கலாம். யூ கேன் கம் வித் மீ. அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே வசனம் 44, 45, 46 என்று நாம் பார்க்கிறோம். நான் வாசிக்கிறேன், என்னை கேளுங்கள். Now all who believe were together and had all things in common. Amen. ஓகே, போதும். அந்த ஒரு வசனத்தை வாசிங்க. 44 வாசிங்க. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். நல்லா கவனிங்க. விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்து அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசிகள் எல்லாரும் எப்படியா? ஒருமித்து. இந்த ஒற்றுமை இருந்துச்சு. அதனால்தான் ஒற்றுமையில் என்ன உண்டு? வல்லமை உண்டு. அந்த ஒற்றுமையை கெடுக்க பிரயாசம் எடுக்கிறது சாத்தான். அல்லேலூயா. ஊழியக்காரன் குடும்பத்தை கெடுக்கிறது, விசுவாசியோடைய குடும்பங்களை கெடுக்கிறது. விசுவாசிகளுக்குள்ளார ஒரு மனம் இல்லாமல் வாக்குவாதங்களையும் சலசலப்புகளையும் உண்டு பண்ணுகிறது. அது சாத்தான் விதைக்கிறான். நல்ல நிலத்திலேயே அவன் விதைக்கிறான். அல்லேலூயா. என்னத்தை விதைக்கிறான்? அவன் பிரியமானவர்களே முட்களை விதைக்கிறான். முட்கள் துளுத்த என்ன செய்யும்? குத்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு வேறுபாடு இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைன்னா விட்டு கொடுக்கணும். வேறுபாடு நமக்கு வேண்டாம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஊழியக்காரனை குறித்து பகையா பேசக்கூடாது. பைபிள் சொல்லுது, பகையை யாரும் பேசக்கூடாது. யாராவது ஊழியக்காரனை குறித்து பேசுனா நீயும் கூட என்ன தெரியுமா செய்யக்கூடாது? ஆமாவா 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 கேட்கக்கூடாது. ஏன்னா நீ ஆமாவா ஆமாவா சொல்லும் போதெல்லாம் அது உன் ரத்தத்துக்குள்ளார அப்படியே பாய்கிறது. பிரியமானவர்களே, உனக்கும் அப்படிப்பட்ட ஒரு குணம் வந்து விடுகிறது. ஊழியக்காரனை பார்த்தா உனக்கு ஒரு சலசலப்பு வந்து விடுகிறது. இதுக்கு காரணம் என்ன? முள் விதைக்கப்பட்டது. என் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம அப்படி அல்ல. நான் அப்படி அல்ல. நான் ஒரு குடும்பம். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, முதலாவது அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவனுடைய பக்தியை காட்டினார்கள். அப்போஸ்தலர் பாதத்திலே உட்கார்ந்துட்டார்கள். ரெண்டாவது என்ன சொல்லுகிறது? அவர்கள் வேத வசனத்தின்படி ஒரு குடும்பம். அல்லேலூயா. அல்லது நம்ம இன்னொரு வார்த்தை சொல்லலாம், ஒரு சமுதாயம் என்று சொல்லலாம். ஆமீன் சொல்லுங்க. ஒன் கம்யூனிட்டி. ஆமென். நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம எல்லாம் ஒரு குடும்பங்க. பல குடும்பம் ஒன்று சேர்ந்து ஒரு குடும்பம் இல்லை. இன்னொன்று நம்ம சொல்லணும், நம்ம எல்லாம் ஒரே சமுதாயம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுக்கு பவுல் அழகா ஒரு வார்த்தை எழுதினார் பாருங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 12வது அதிகாரத்தில் நம்ம இதை எல்லாரும் பார்க்கணும். சரியா? இதை எல்லாரும் நம்ம பார்க்கணும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 Corinthians, I invite you to come to chapter 12 and look at verses 25 to 27. I will read a very beautiful description of the body. Amen. சரீரத்தை குறித்து நமக்கு கூறப்படுகிற ஒரு அழகான பவுல் எழுதின வார்த்தை. And there should be no schism in the body, but that the members should have the same care for one another. And if one member suffers, all the members suffer with it. Or if one member is honored, all the members rejoice with it. Now you are the body of Christ and members individually. கேட்போம். சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாய் இருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார்.
ஆதலால் அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும், ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயங்களுமாய் இருக்கிறீர்கள். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. ஃபாதர் பர்க்மன்ஸ் இந்த பாடலை எடுத்து, ஒரு அவியம் துன்பப்பட்டால் துன்பப்படும், அப்புறம் மற்ற எல்லாமே சேர்ந்து துன்பப்படும், இணைந்திடுவோம். ஃபாதர் பர்க்மன்ஸ் அருமையாக இப்படி எழுதின ஒரு பாடல் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஆமேன்னு சொல்லுவோமா? கர்த்தருக்கு மகிமை. நம்ம எல்லாரும் இணைய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. நல்லா இணைவோம் என்றால் இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு அறுவடையின் ஆண்டாய் கர்த்தர் நமக்கு செய்வார். மூன்றாவது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வசனம் 46 கவனிங்கள். Acts chapter 2 and I want you to look at verse 46 once again. Chapter 2 verse 46. So continuing daily with one accord in the temple and breaking bread from house to house, they ate their food and with gladness and simplicity of heart. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணி. ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் ஒற்றுமையாக உணவை குறித்து சொல்கிறது, அப்பம் பிக்குதலை குறித்து சொல்லுகிறது, கம்யூனியனை குறித்து சொல்லுகிறது, ஃபெலோஷிப்பை குறித்து சொல்லுகிறது. சரியா? ஒற்றுமையாக உணவு அவர்கள் உண்டார்கள் அப்படின்னு வேத வசனம் சொல்லு. ஏட் டுகெதர் இன் யூனிட்டி. ஹல்லேலூயா. ஒற்றுமையாக சாப்பிட்டாங்களாம். ஆமேன். ஒற்றுமை. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். சில சமயத்தில் எனக்கு தமாஷா இருக்கும். நம்ம சர்ச்சில் ஏதாவது ஒரு கூட்டம் நடந்துருச்சுன்னா, ஒரு கூட்டம் இருக்கும் எப்போதும். அல்லேலூயா. எப்படி இருக்கும்னா, மற்றவங்களுக்கு இருக்காண்டு பார்க்காது. மற்றவங்க எடுத்து இல்லாமல் போயிடுமோன்னு சொல்லி அவங்களுக்கும் கட்டிக்கிட்டு, வராத வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கட்டிட்டு சுமந்து கொண்டு போகிற ஒரு கூட்டம் இருக்கும். அல்லேலூயா. ஒரு கூட்டம் இருக்கும். உடனே சில பேர் நம்ம அவங்களா இருக்கும், இவங்களா இருக்கும். அப்படி அல்ல. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையை, நான் உங்ககிட்ட பேசும்போது நான் சொல்கிறேன், அன்னுன்யம். அதாவது ராபோச்சனையிலே நம்ம வரும்போதும் கீழே நம்ம தேநீர் அருந்தும் போதும். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். நான் எத்தனையோ முறை பார்த்துருக்கேன். சில பேர் கையில் 2-3 இருக்கும். சில பேர் இன்னைக்கு பாஸ்டர் நான் வாரக்கட்டியும் முடிஞ்சிருச்சு பாஸ்டர். ஒருத்தன் வெறும் கையாக இருப்பான், இன்னொருவன் கையில் 2-3 வச்சிட்டு இருப்பான். எங்கடா முடிஞ்சு போயிடுச்சுன்னு வேகமாக போய் காரில் வச்சுட்டு தெரியாதது போல் சிரிச்சிட்டு நிற்பான். எனக்கு எடுத்துட்டேன், என் குடும்பத்துக்கு எடுத்துட்டேன். வெளியில் போய் வாங்கினால் 10 வெள்ளி நஷ்டம், 20 வெள்ளி நஷ்டம். இப்படியெல்லாம் எண்ணி, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் ஒன்றாக இருக்குன்னு ஒன்றாக. அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன காரியத்துக்கு நம்ம இடம் கொடுக்கும் போது என்ன நடக்கிறது? அந்த பிரிவினை விடுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ இவர்கள் அன்னுன்யத்தில் நான் ஏராளம் சொல்ல முடியும். ஆனாலும் உங்களுக்கு நான் வேத வசனம் ஒன்று கொடுக்குறேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் ராபோஜன அன்னுன்யத்தை குறித்து நமக்கு வசனம் பேசுகிறது நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா செய்தார்? எம்மாவூர் விசுவாசிகள் சீஷர்கள் போகும்போது அவர்களோடு அப்பம் பித்தார். அவர் சீஷர்களோடு மேலறையில் 12 சீஷர்களோடு அப்பம் பிட்டார். பிரியமானவர்களே, இயேசு அவர்களோடு பார்த்தீங்களா 5000 பேருக்கு போஷித்தார். இப்படிலாம் நம்ம பார்க்கிறோம். எல்லாரும் உட்கார வைப்பா, சீஷர்கள் கலங்கி எப்படிப்பா முடியும்? ஆனால் இயேசு செய்தார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் பெரியவர். கடைசியாய் ஒரு காரியத்தை சொல்கிறேன். 47ஆம் வசனத்தை கவனியுங்கள். லுக் அட் verse 47. ஓகே. Acts of the Apostles chapter 2 and verse 47. Praising God and having favor with all the people, and the Lord added to the church daily those who were being saved. கேட்போம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். And இன்னொரு வசனம் 42 கவனிங்க. Look at 42. And they continued steadfastly in the apostles' doctrine and fellowship, in the breaking of bread and in prayer. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள்.
அப்படி என்றால் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? ப்ரேயர் அண்ட் பிரேசிங் என்று கற்றுக்கொள்கிறோம். They were together in prayer, together in praising. அவர்கள் ஒன்றாக ஜெபம் செய்தார்கள். ஆமென். ஒன்றாக என்ன செய்தார்கள்? ஜெபம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க சத்தமா. They prayed together. I want to talk about an incident that took place many years ago. இப்படி ஒரு சம்பவம் பிரியமானவர்களே நடைபெற்றது. இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டபடிக்கு விரும்புகிறேன். த கிரேட் பிளேக் ஆஃப் லண்டன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. த கிரேட் பிளேக் ஆஃப் லண்டன், சரியா? அப்படி என்றால் லண்டனில் நடைபெற்ற ஒரு பயங்கர வாதை என்று சொல்லி நாம் கேள்விப்படுகிறோம். லாங் டைம் அகோ இன் இங்கிலாந்து there was one very little village. ஒரு சின்ன ஒரு கிராமம் ஒன்று இருந்துச்சான். அந்த கிராமத்தின் பெயர் ஈயாம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். The village, the name of the village was ஈயாம். Alright, you can still go and read. இந்த லண்டனில் வந்த இந்த பயங்கரமான வாதை போது, when this plague affected, the most affected people were people of this village called ஈயம். ஈயம் என்று சொல்லப்படுகிற இந்த ஒரு சிறிய ஒரு கிராமத்தில் தான் அதிக பாதிப்பு வந்துச்சாம். எப்படி வந்துச்சு என்று சொல்லி இவர்கள் கண்டுபிடித்தார்கள். லண்டனில் இவர்கள் துணியை கொண்டு வந்து ஈயம் என்று கிராமத்திற்கு கொண்டு வரும்போது அந்த துணிக்குள்ளார எலியுடைய வைரஸ், இந்த எலியுடைய வைரஸ் இருந்து அந்த துணியில் இருந்தபடியினாலே அந்த ஒரு சின்ன கிராமம் பாதிக்கப்பட்டதாம். எப்படி பாதிக்கப்பட்டது? வியாதி வரும், பயங்கர காய்ச்சல் வரும், சரீரம் பயங்கரமாக பாதிக்கப்படும், வந்த உடனே ஒரு 2 நாளில் மரித்து போவார்கள். இப்படிப்பட்ட ஒரு பயங்கர வியாதி. ஆனால் நான் ஏன் இந்த ஈயம் கிராமத்தை குறித்து சொல்கிறேன்னா, அந்த கிராமத்தார்கள் எல்லாரும் ஒருமித்து ஒரு தீர்மானம் பண்ணாங்களாம். என்ன தீர்மானம் பண்ணாங்கன்னா, நம்ம இந்த கிராமத்தை விட்டு வெளியே ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த கிராமத்தை விட்டு வெளியானால் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த வைரஸ் இது மற்றவர்களை தொத்தி கொள்ளும். அப்போ நம்முடைய தேசம் பாழாய் போகும். அப்போ நம்ம என்ன செய்வோம்? நம்ம வட்டத்துக்குள்ளேயே நாம் வசித்து இந்த வியாதிக்கு ஒரு முடிவு கட்டுவோம் என்று சொல்லி இவர்கள் தீர்மானம் பண்ணார்களாம். They made a decision that they will not leave their village, that they will stay put in the village so that the virus will not spread. And they stayed together. People died. And there were families that in a go died. குடும்பங்கள் மரித்தது. ஆனாலும் இவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊக்கத்தை கொடுத்தார்களாம். நீங்கள் போய் இதை வாசிக்கலாம். You know the people living outside of this village, இவர்கள் என்ன செய்தார்களாம்? உணவுகளை கொண்டு வந்து இந்த கிராமத்தார்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொண்டு வந்து கொடுப்பார்களாம். இவர்களும் அந்த உணவை எடுத்து இவர்கள் அங்கேயே வசித்து அந்த வியாதியை அவர்கள் 1 வருடம் போராடி கட்டுப்படுத்தினார்களாம். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இதை நான் வாசிக்கும் போது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு உற்சாகம் என்னன்னா, நம்ம ஒருமித்தா நம்ம எதையும் செய்ய முடியும். எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. If you will unite, I tell you we can do great thing. And in closing, look at Acts of the Apostle chapter 2 verse 47. It says God brought about growth. ஆண்டவர் என்ன செய்தாராம்? அவர் வளர்ச்சியை கொண்டு வந்தாராம். கர்த்தருடைய பிள்ளையை ஒருமனப்படும்போது ஆண்டவர் நிச்சயமாக வளர்ச்சியை கொண்டு வருவார். நம்ம எல்லாரும் தேவ சந்நிதியில் எழுந்து நிற்க போகிறோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நிற்போமா? நம்ம எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.